நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க யூஆர் லைக் வந்து 1980 born அப்படின்ற மாதிரி. ஏன்னா யூ லுக் வெரி யங். இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து ஓல்ட் ஏஜ் பெயின், நிறைய வந்து வயசானவங்களுக்கான பெயின் ட்ரீட் பண்ணணும் போது வென் யூ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட், அது எப்படி நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு லைக் ஹெல்ப்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும்? நான் என் 40ஸ்ல இருக்கேன். ஸோ இந்த 40ஸ்ல டெஃபினெட்லி 60, 70, 80 வயசுலேயே இருக்கிற பெயின் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் என் கிளினிக்கில் தினமும் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 இயர்ஸ்ல தான் வராங்க. ஓகே. முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி வலியோட தான் வராங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, நான் இவ்வளோ வருஷம் எல்லோருக்கும் பார்த்துட்டேன், இப்போ என் வேலையே என்னால் பார்த்துக்க முடியல, இவ்வளோ வலியோட சஃபர் ஆகிறத விட இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்ன்றது சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்குறப்போ கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வயசில் இவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னும் போது என்ன பண்ணியிருந்தா இல்லை என்ன பண்ணாமல் இருந்தால் இந்த அளவுக்கு பாதிக்காமல் இருந்திருக்கலாம்ன்றது யோசித்தேன். அப்போ தான் அதில் என்ன கற்றுட்டேன்னா, வயசாகும்போது பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். அவ்வளோ இந்த மாதிரி 100 பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சேர்த்து வச்ச பணம், சொத்து, பத்து இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக சுற்றணுன்றது நினச்சாலும் சுத்த முடியும். ஆனால் முட்டி வலியோட இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சொத்து பத்து வச்சாலும் ஒழுங்காக சுற்றுறது விட்டுடுங்க, வீட்டில் தினசரி செய்கிற வேலைக்கும் நீங்கள் சுத்த முடியாமல் இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா முட்டி இருந்தது வாழ்க்கை. இயற்கையான மூட்டு முன்னாடி எந்த செயற்கையான மூட்டு சமமாகாது. இந்த இயற்கையான மூட்டு பாதுகாக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஒரு 40 வயசில் இருக்கப்போ பண்ண முடியும், என்னெல்லாம் தவறிக்க முடியும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வயசுக்கு வரும்போது, ஒரு 40 வயசுக்கு வரும்போது தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன வாக்கிங் பண்ணுங்கள், ஹைட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள். அதிகமாக நின்றுட்டு பண்ணுற வேலை, அதிக தூரம் நடக்கிற வேலை செய்யாதீங்க, கீழே உட்காந்து பண்ணுற வேலை தவறிக்கோங்கன்றது சொல்கிறோம். இதெல்லாம் அந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 60 வயசுக்கு வரும்போது அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் அந்த அளவுக்கு வலியோட வாழ்றணும் அவசியம் கிடையாது. பட் 40 வயசில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், 2 வயசு சின்னது, எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு இதெல்லாம் வராது, பிபி சுகர் எல்லாம் வராது, எனக்கெல்லாம் முட்டி வலி வராதுன்றதை நினச்சிட்டு உடம்பு அலட்சியமாக எடுத்துக்கும். பட் 60 வயசுக்கு வரும்போது அந்த சின்ன சின்ன டேமேஜ் 60 வயசுக்கு வரும்போது பெரிய டேமேஜ் ஆகிடும். அந்த 40 வயசுலேயே உடம்பு நம்ம பேச்சு கேட்கும். பட் 60 வயசுக்கு வரும்போது உடம்பு பேச்சு நம்ம கேட்க மாதிரி ஆகும். அதனால அந்த அளவுக்கு பாதிக்காம மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகாமல் உங்கள் வேலை நீங்களே செய்ய மாதிரி இருக்கணும்னா 40 வயசுலேயே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும், உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 60லே நீங்கள் வலி இல்லாமல் மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகாமல் வாழலாம்.